தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகள் சுறுசுறுப்படைந்துள்ளன. அனைத்து கட்சிகளும் பகுதி வாரியாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக சார்பில் ஒரணியில் தமிழகம் நிகழ்ச்சி வியாழக்கிழமை கோவை மாவட்டத்தில் துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சரும் கோவை மாவட்ட திமுக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் ஒவ்வொரு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் டிஜிட்டல் முறையில் விவரங்கள் மற்றும் கணக்கெடுக்கும் பணிகளும் ஆரம்பமானது. இதனை அடுத்து அந்த வீட்டு வாசலில் ஓரணியில் தமிழகம் எனும் ஸ்டிக்கரை ஒட்டி அவர்களிடம் வாக்குகள் சேகரித்தனர். சூலூரில் மார்க்கெட் ரோடு பகுதியில் 3 வீடுகளில் அந்த பணிகளை செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். அப்போது சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் மற்றும் சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன், துணைத் தலைவர் சோலை கணேஷ், திமுக சூலூர் நகர செயலாளர் கௌதமன், பசுமை நிழல் விஜயகுமார், கலைஞர் சிவகுமார், பொதுக்குழு உறுப்பினர் பட்டணம் ரகு, மாணவர் அணி பிரபு மற்றும் திரளான திமுகவினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெயர்லேயே நம்ம சின்ன சண்மதி ஐயா இங்க பார்க்கலாங்க. மண்மொழி மானம் காப்பாற்ற மகளிர் தங்களின் உரிமைத் தொகையை பெற்றிடவும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பின் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? மாணவர்களுக்கான கல்வி நிதி, மாநில வளர்ச்சிக்காக வாங்கப்பட வேண்டிய மிகப்பகிர்வு, நியாயமற்ற தொகுதி, மறைவரையறை, கொடுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை கொண்டிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டுமா? டெல்லியின் அதிகாரத்துக்கு அடிப்படையாமல் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தில் ஆள வேண்டுமா? கண்டிப்பாக. இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்பியிருக்கிறார். அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஒவ்வொரு தமிழ்நாடு என்ற கடன் போட்டியாக வென்றிருக்கிறார். வச்சு எழுதுங்க. தீபாவளி வச்சு ஒரு மஞ்சள் நோட்டு கொடுக்கணும்ல சீரியல் நம்பர் இருக்கீங்களா?
அதை எடுத்து சொல்லுங்கள். அதை எழுதுங்க, படிவத்தில் எழுதுங்க. சாரோட நம்பர் எழுதி, சீரியல் நம்பர் எழுதி. தள்ளி வைக்கணும். கீழே போட்டு பொறுமையாக சொல்லுங்கள். சீரியல் நம்பர் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். அப்படி அப்படியே தேய்ச்சி விடுங்க. அண்ணா வரங்க. இங்கே பார்க்கலாம். தள்ளு மாதிரி பின்னாடி இந்த சர்ச்சை தெரியுங்களா? தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று அனைத்து மாவட்ட கழகங்களின் சார்பிலும் மிக எழுச்சியோடு பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இன்று காலை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3117 வாக்கு சாவடிகளிலும் மிக எழுச்சியோடு ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பு தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்து வருகின்ற துரோகங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் கோவை மாவட்ட மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை துண்டு பிரசுரங்களாக மக்களிடத்திலே கொடுத்தும் ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று மக்களை சந்தித்து அரசினுடைய திட்டங்களை சொல்லி, முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அவர்களை இணைவதற்கான முயற்சிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம். உறுப்பினர் சேர்க்கை அதனைத் தொடர்ந்து மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 30 விழுக்காட்டுக்கும் மேல் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும். மாவட்டத்தில் 10 சீட்டு வெற்றி வருவீங்க, மண்டலத்தில் எத்தனை சீட்டு வெற்றி வரும்? நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிற மாவட்டத்தில் 10 சீட்டும் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். மண்டலமும் பொறுத்திருந்து பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றி பயணம் என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை உறுதி செய்து வாக்காளர் பெருமக்கள் எழுச்சியோடு இருக்காங்க. நீங்கள் இப்போ கூட பார்க்குறீங்க, ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் மக்கள் எவ்வளோ எழுச்சியோடு இருக்காங்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக மக்களுடைய இயல்பு நிலை.
அதனால் முதலமைச்சருக்கு தான் முழு ஆதரவு. பிரபல யூடியூப் சேனல் எல்லாமே கருத்து கணிப்பு வந்து அதிமுக ஃபேவராக சொல்கிறாங்க. யூடியூப் சேனல்னா சார்? இல்லை சாணக்கியிலேருந்து எல்லாமே. சாணக்கியா எந்த சேனல் சார்? இதுதான் யூடியூப் சேனல் தாங்க. இல்லை அவர் யார் சேர்ந்தவர் சார்? யார் சேர்ந்தவர்? நான் 2006 தேர்தல் நிற்கிறேன். 2006 ஒரு தேர்தலில் கூட நான் ஜெயிப்பான்னு சொன்னதே இல்லை. எந்த கருத்து கணிப்பும் ஒரு தேர்தலில் கூட நான் ஜெயிப்பான்னு சொன்னதில்லை. கடைசிக்கு முடியாத கட்டத்தில் இழுபறின்னு சொல்லி போடுவாங்க. அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க. அந்த கட்சிக்கு ஆதரவான மனநிலையில் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து, முதலமைச்சர் இன்றைக்கி காலையில் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக சென்னையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வந்தாங்க. வழிநெடுகளையும் எந்த அளவுக்கு ரோட் ஷோ இருந்தது, மக்களுடைய உற்சாகமான வரவேற்பு இருந்ததுன்னு நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. அதனால் எங்கே முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் சென்றாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் கோவையில் 10 தொகுதியிலும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் வெற்றியை பெறும். தேங்க்யூ.